ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்காரு. ஒரு நடிகராக இருந்து, ஒரு மூத்த நடிகராக இருந்து அவரோட வளர்ச்சியும் பார்த்துருப்பீங்க, அவரோட படம் நடிச்சிருப்பீங்க. இப்போ அவருக்கு அரசியல் கட்சி தொடங்குற எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஒரு நல்ல வரவேற்புண்டான ஒரு நிகழ்ச்சி தான், வரவேற்பு தான். ஏன்னா பிகாஸ் யார் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வரது தப்பில்லை. அரசியல் மேடையில் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறதா வரும். ஸோ அதில் வந்து நம்ம தம்பி விஜய் வர்றது சந்தோஷமான விஷயம் சார். இப்போ விஜய் வந்து சாதிப்பாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா சார்? இப்போ சினிமா துறையில் உள்ளவங்க தான் இப்போ எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவர் சாதிக்க முடியும் சொல்லி நம்பிக்கை எல்லாமே ஒரு நல்ல எண்ணத்தோடு வரணும் போது சாதிக்கணும். நல்ல எண்ணத்தோடு வரணும் யார் சொல்கிறீங்க? விஜய் எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு தான் வராங்க. ஸோ அவங்க சாதனை தப்பே இல்லை. தமிழகத்தில் அதற்கான சூழல் இருக்கா சார்? மக்கள் ஏற்றக்கூடிய நம்பிக்கைகள் இருக்கு. ஆனால் இன்னும் சினிமா துறையை நம்பி தான் தமிழகத்தில் அரசே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. அது மாறும்னு உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இல்லை அது மாறணும்? நல்லது நடந்தால் அது அப்படியே நடக்கட்டும், மாறவே வேணாம். நல்லது நடக்கும். சினிமா துறையிலேருந்து ஆட்கள் வரட்டும், ஆனால் மற்றவங்க யாரும் வர வேணாம் சார். தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? விஜய்க்கு என்ன சொல்றீங்க? வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.